இல்ல ரொம்ப வருந்தத்தக்க ஒரு படுகொலை சார். அநியாயமாக ஒரு உயிரை நம்ம பலி கொடுத்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது யாரால நடந்திருக்குன்னா, காவல்துறையை சார்ந்தவர்கள். காவல்துறைன்னா என்ன? அரசு. திருமாவளவன் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு. அரசனுடைய பயங்கரவாதம். நேற்றைக்கு குடிமக்களை அரசே கொல்லுவதா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கரெக்ட் தானே? சோ இதையெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணு இல்ல அப்படின்னு புறம் தள்ளிவிட முடியாது. ஆனா அதே சமயத்துல தமிழக முதல்வர் அவனை போட்டு அடிச்சு கொல்லுன்னு சொன்னாரா? இல்ல சங்கர் ஜிவாலு நம்முடைய டிஜிபி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீ இதை பண்ணு, நீ இதை அடி, இதை வெட்டு, குத்துன்னு யாராவது சொன்னாங்களா? எல்லா இடங்களிலும் கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள். காவல்துறையிலும் அந்த கருப்பு ஆடுகள் இருந்திருக்க கூடும். கூப்பிட்டது ஒன்று பிரசிடென்ட் இல்லை சார், முர்மு மேடமா கூப்பிட்டாங்க? பணம் காணாம போச்சுன்னு ஏன் பதறிட்டு ஓடி வர்றீங்க? மாவட்டத்துல துணை கண்காணிப்பாளராக இருக்கிறவங்க அல்லது முக்கியஸ்தர்கள் டப்புன்னு என்ன விஷயம், என்ன அப்படி உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு? நான் கேட்கிறேன் சார், இந்த கேள்வியை எங்கேயுமே எழல. ஒருத்தனை கொன்றாவது அவனிடம் இருந்து நகை பறித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறீங்களே. நீங்க முதல்ல எழுதுனீங்களா அவளை கூட்டிட்டு போறேன்னு? அந்த பையன் அஜித் குமார எஃப்ஐஆரே பதிவு பண்ணல அப்படின்றது. எஃப்ஐஆர் நீங்க பாருங்க, அந்த வசனங்கள் பேசுகிற பொழுது எஃப்ஐஆர் போடாம அந்த பையன்கிட்ட இருந்து நகையை வாங்கு. அவளே ஒரு பெருந்திருடி. நிக்கிதா தானே? ஆமா, நிக்கிதா. அவளே பெருங்கொள்ளைக்காரி. வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் என்னமோ ஏமாத்தினான்னு அவ மேல கேஸ் இருக்குது. அந்த பொண்ணு சொன்னதுக்காக விழுந்து விழுந்து மேலிடத்திலிருந்து போலீசார் கவனிச்சு அதை வாங்கி கொடுக்கணும்னு என்ன சார் அவசியம்? நீங்க சொல்லுங்க சார்.